நான் தான் கருஞ்சீரகம், என்ன சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. என்ன ஒரு கருப்பு தங்கம்னு சொல்லலாம். நீ உன்னை பத்தி சொல்லு, நீ வைரமா தங்கமான்னு நாங்க சொல்றோம். முக்கியமா எந்த வகையான புற்றுநோயுமே கிட்ட நெருங்க விட மாட்டேன். உடம்புல இருக்கிற வீக்கத்தை சரி பண்ணுவேன், பித்த பையில கல்லு வராம பாத்துப்பேன், ரத்த குழாயில அடைப்பு இருந்தா சரி பண்ணுவேன், அதனால ஹார்ட் அட்டாக் வராது. உடம்பு எடைய கண்ட்ரோலா வச்சிருப்பேன், உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புங்களை ஒழிப்பேன். உன்னை நல்லா வறுத்ததை பவுடர் பண்ணி தேன்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லையா சுடுதண்ணில போட்டு உன்னை குடிச்சிட்டும் வரலாம். மூளைக்கு போற ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். கல்லியில இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியேற்றவும் சிறுநீர் உறுப்புக்கு நான் ரொம்பவே நல்லது. வெள்ளை முடி வராம பாத்துப்போம், உங்க ஸ்கின்னுக்கு நான் ரொம்பவே நல்லது. நீ தங்கமும் இல்ல வைரம் இல்ல, எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். இன்னும் உங்ககிட்ட நிறைய நன்மைகள் இருக்குன்னு தெரியும், அதையும் அப்படியே சொல்லிடு. மூட்டு வலி மூட்டு வீக்கத்தை சரி பண்ணுவேன், பிபியை கண்ட்ரோலா வச்சிருப்பேன். வாய் துர்நாற்றம், ஈல ரத்த கசிவு, ஈல அலர்ஜி இருந்தா இத பண்ணுங்க. என்ன பொடி பண்ணி அது கூட தயிர் மிக்ஸ் பண்ணி பல்லு பழக்கிட்டு வாங்க, எல்லாமே சரியா போயிடும். விருந்தா இருந்தாலும் மருந்தா இருந்தாலும் அளவா சாப்பிடுங்க. நல்ல விஷயத்த சொல்றேன், தைரியம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. பிபி மாத்திரை சாப்பிட்டாரு அதனால செத்து போயிட்டாரு அப்படின்னு எங்கேயாவது ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கோங்களா? ஆனா அதுவே இவருக்கு பிபி இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க, மாத்திரை எடுத்துக்க சொன்னாங்க. ஆனா நான் மாத்திரை எல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் உணவுலயே கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வந்த வதந்தியை நம்பி மாத்திரை சாப்பிடல. நொடி பொழுதுல, அதாவது இப்படிங்கிறக்குள்ள மயக்கமாயிட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், கேட்டா சிறுமூளை வெடிச்சிருச்சு, எப்ப நினைவு வரும்னு சொல்ல முடியாதுன்னாங்க. 2 வருஷமா ஹாஸ்பிட்டல்லயே வச்சிருந்தோம், கடனை வாங்கணும், ஒட்டுமொத்த குடும்பத்தோட பொருளாதாரமும் நிலை குலைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அவரையும் காப்பாற்ற முடியல, அந்த குடும்பத்தையும் காக்க முடியலங்கிற கதைகளை கேட்கிறோமா இல்லையா? அப்ப இனிமேலும் பிபிங்கிறது ஒரு நோயே கிடையாது. பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், நம்ம உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் அப்படிங்கிற வதந்திகளை படிச்சு நம்புறதுக்கு முன்னாடி உங்க வீட்டை ஒரு தடவை திரும்பி பாருங்க. மனைவிய பாருங்க, இல்ல பெண்ணா இருந்தா கணவனை பாருங்க, உங்க குழந்தைகளை நினைச்சு பாருங்க. நீங்க நொடியில மயக்கமாயிரலாம், ஆனா நீங்க மயக்கமான பிறகு உங்களை 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ அவங்க மருத்துவமனையில வச்சு பராமரிக்கிறதுக்கு அந்த குடும்பமே நொடிஞ்சு போயிடுது. அப்படி நொடிச்சு போன குடும்பத்தை விட்டுட்டு நீங்களும் செத்து போயிடுறீங்க. அவங்களோட நிலையை நினைச்சு பாருங்க. இனியும் பிபி சர்க்கரைக்கு மாத்திரை எடுக்க தேவையில்லை அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா, நோ ஐ ஷுட் டேக் அப்படிங்கிற பதில சொல்லுங்க.